கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக வாடகை குடியிருப்போரின் சங்க உறுப்பினர்கள் மேற்கொண்டு வரும் தொடர் போராட்டம் இன்று 5வது நாளாகவும் நீடித்து வருகின்றது. தமக்கான நிரந்தர வீட்டு வசதியை கோரியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாட வாய்ப்பு கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை தங்களது கோரிக்கைக்கு அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தோ எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என போராட்டக்காரர்கள் மிகுந்த கவலையை வெளியிட்டுள்ளனர். தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் 30 முதல் 35,000 வரை அதிக வாடகை செலுத்தி தங்களால் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் தங்கள் அரசாங்கத்திடம் இலவசமாக வீடுகளை கோரவில்லை என்றும் செலுத்தும் வாடகை தொகைக்கு இணையாக தவணை முறையில் கொள்வனவு செய்யக்கூடிய வகையிலான ஒரு வீட்டு திட்டத்தையே கோருவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளனர். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வாடகை குடியிருப்பாளர்களின் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் 5 நாட்களாக வீதியில் அமர்ந்து போராடும் தங்களை எவரும் திரும்பி பார்க்கக்கூட இல்லை என அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் எவ்வித தீர்வும் எட்டப்படாத போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த தீர்மானித்துள்ள சங்க உறுப்பினர்கள் நாளை காலை 9 மணி முதல் நீர் மற்றும் உணவு எதுவுமின்றி சாகும் வரையான அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். இன மத பேதமின்றி தமிழ், முஸ்லிம், சிங்களம் என அனைத்து தரப்பு வாடகை குடியிருப்பாளர்களும் தங்களது வாழ்வாதார உரிமைக்காகவும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காகவும் ஒன்றிணைந்து இப்போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தங்குவதற்கு முறையான இடவசதி, மலசலக்கூட வசதிகள் அல்லது அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி வீதியோரத்தில் தங்கி தங்களது போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து வருகின்றனர். தாங்கள் தங்கியிருக்கும் இடத்தை மிக சுத்தமாக பராமரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஊடகவியலாளர் கூட நேரில் வந்து தங்களை நேர்காணல் செய்யவில்லை என ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். நாளை நடைபெறவுள்ள பாரிய உண்ணாவிரத போராட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் சுமார் 1500 முதல் 2000 வரையான வாடகை குடியிருப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதன் மூலமாவது ஜனாதிபதி தங்களுக்கு உரிய தீர்வை வழங்குவார் என நம்புவதாகவும் அந்த சங்கத்தினர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்துள்ளனர். கூலிக்கு இருக்கிற சங்கமத்தில் பிரதான அட்மின் நம்ம இங்கே சேர்ந்து இருக்கிறது ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க மாதா சந்திக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிற நாள் காலையில். ஏன்னா நம்ம கூலிக்கு இருக்கிறவங்க நம்மளுக்கு தேவை கட்டுன தொடவுக்கு. ஏன்னா நம்ம சும்மா கேட்குறது இல்லை, கட்டுன தொடவுக்கு ஒரு வீடு ஒன்று தான் நம்ம கேட்குறது. அந்த கோரிக்கை ஜனாதிபதி கிட்ட 6 நாளாக நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யாரும் எங்களே திரும்பி சரி பார்க்கல. இப்போ நாளைக்கு காலையில் கட்டாமல் 9 மணிக்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். சோறு தண்ணி இல்லாமல் இங்கே நாங்கள் எல்லாரும் வந்து உட்கார போகிறேன் நாளைக்கு காலையில். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இதில் நாங்களும் நாளைக்கு நோன்பு இருக்கிறோம். என்ன காரணம் என்றால் எங்களுக்கும் சரியான ஒரு கூலியை கொடுத்து கொண்டு எங்களுக்கு இருக்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்களும் மாதம் 30,000 35,000 இன்னும் கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. இதனால் எங்களுக்கு நாங்கள் மாதம் அதுக்கும் பார்க்க அவங்களுக்கு நாங்கள் காசு கூட கொடுத்து நாங்கள் இருக்கிறோம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சும்மா நாங்கள் கேட்கல, காசு கொடுத்து தான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். நாங்கள் இத்தனை நாளா இருக்கிறீங்க தானே, இதுக்கு என்ன தீர்வு கிடைச்சிச்சு? இது வரைக்கும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. நாளைக்கு கிடைக்கும். இன்னும் தான் எல்லாம் நோம்பி இருக்கிறதுக்கு இருக்கிறோம். நாளைக்கு எங்களுக்கு கிடைக்குமே நம்புறோம். யாரும் வந்து உங்களை பத்தி கேட்டு பார்க்க ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பதிலும் வரல. ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க மாதா நாமன் ரொம்ப நம்பி வந்தேன். ஒரு 2 நாள் சார் எங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் எதுவுமே நம்மளுக்கு அப்படி பண்ணல. 6 நாளாக நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால எங்களோட பொறுமை ரொம்ப இல்லையா போச்சு. அதுட்டு நாளைக்கு காலையில் சரியாக 9 மணிக்கு இங்கே உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் எல்லாத்துக்காக இது கேட்குறது கூலிக்கு இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறது அடுவாதான் லாபியா. இதில் நம்மளுக்கு யாரும் பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு எந்த வசதியும் இல்லை. நம்மளுக்கு சுமை, நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதிக்கு எதுவுமே இல்லை. நம்ம இந்த நாட்டில் எந்த இடமும் நம்மளுக்கு சத்தியமாக எந்த இடமும் நம்மளுக்கு இல்லை. நாம் 2 வருஷம் இந்த போராட்டம் பண்ணுறேன். ஆனால் நம்மளே யாரும் திருப்பி பார்க்கல. அங்கே போங்க, இங்கே போங்க, அங்கே போங்க, எங்கிட்ட அனுப்புறது மட்டும் இவனு வேலையாக போச்சு. எல்லா இன மக்களும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லா ஊரும் நீக்குது. ஆல் ஸ்ரீலங்காவே இருக்கிறோம். அவுட்டேஷன்லேயும் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. இருக்க தங்க இடம் இல்லாமல், ஒரு அட்டும் இல்லை, ஒரு டென்ட்டும் இல்லை, எதுவும் இல்லாமல்
அது ரோட்ல தான் படுத்து இருக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பார்த்தாலே விளங்கும் எல்லாருக்கும். இப்ப இந்த டெங்கு பிரச்சனை போய் கொண்டிருக்க நீங்க இந்த மாதிரி இடத்துல போராட்டம் பண்றதுக்கு அதுக்கு அதிகாரிகள் ஏதாவது வழிவகை சொல்றாங்களா? இல்ல எங்களுக்கு எதுவும் சொல்லல. நாம இங்க சுத்தமா தான் வச்சு கொண்டிருக்கிறோம். சுத்தமா தான் நாங்க வச்சு நமக்கு நாங்க இங்க சுத்தம் பண்றேன், 5-6 மணிக்கு கூட்டுறேன், அதெல்லாம் நாங்க சுத்தமா தான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நான் இங்க இருக்கிற ஒரு ஆள் சார் எங்களை எட்டி பார்க்கற, ஒரு மந்திரி வரல, ஒரு மீடியா வரல, ஒரு மீடியா கதைக்கெல்லாம் உண்மைக்கு எங்களை கணக்கெடுக்கிறதே இல்லை இந்த நாட்டில். நம்மளும் ஒரு மனுஷன் இந்த நாட்டில் கூலிக்கு இருந்தாலும் நம்மளை கூலி கட்டி கொண்டு தான் இருக்கிறேன். நம்மளுக்கு தேவை கட்டுற கூலியை நம்ம தாரேன். நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சும்மா தேவையில்லை. நாங்கள் 6 நாளாக இங்கே போராட்டம் பண்ணுறேன். நம்மளை பார்த்து யாரும் உண்மைக்கு யோசிக்கிறதே இல்லை. அசிங்கமாக கதைக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்து செய்கிறாங்க எல்லாரும். நாளைக்கு நீங்க ஒரு பெரிய போராட்டத்துல ஈடுபடுறோம். நாங்க எங்களுக்கு சோறு தண்ணி இல்லாம எங்கள்ட எல்லாருமே இருக்கிறோம். எங்களுக்கு இதுல நாளைக்கு போறோம், எங்களுக்கு ஒரு முடிவு ஒண்ணு கிடைக்கும்னு நம்புறோம். நாளைக்கு சம்டைம் நாங்கள் நினைக்கிறேன் ஒரு 1500-2000 செய்திகளுக்காக 20 தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இருப்பப்பட்டு 100 பேர் இருக்காங்க.